இது என்ன வண்டினா ஹோண்டா டியோ BS6 மாடலு வண்டி சர்வீஸ் விட்டு இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ இந்த வண்டினா வாட்டர் சர்வீஸ் பண்ணால் என்னென்ன செய்யணும் அதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். கண்டிப்பாக முதல்ல சர்வீஸ் பண்ணால் மேலே இந்த மாதிரி டீச்சர் கலந்து ஆயில் அடிச்சிடுங்க. இல்லாட்டினா இந்த ரிம்முலாம் சீக்கிரம் எடுத்து போய் டிஸ்க்கு நான் டயர் மாட்டி இருக்கமா டிஸ்க்கு இந்த துருவாக இருக்குது பாருங்கள், மேகன் துருவாகி எடுத்து போயிடும். அதனால கண்டிப்பாக மேலே ஆயில் அடிச்சிடுங்க. ஆயில் அடித்து ஒரு டைம் மெக்கானிக் துடைச்சி கொடுத்துருவாங்க. அடுத்து நீங்கள் வீட்டில் ஒரு டைம் துடைச்சா போதும், சரியாயிடும். ஆமாம் ஆமாம். இன்னொன்று எல்லாம் சர்வீஸ் பண்ணால் ப்ளக்கை கழட்டி க்ளீன் பண்ணணும். ப்ளக் இந்த கழட்டி வச்சுருக்கேன். அடுத்து வந்து இன்ஜின் ஆயிலை மாற்றணும். சர்வீஸ் பண்ணும்போது இந்த இன்ஜின் ஆயில் கணக்கு வச்சுக்கிறேங்க, ஆயில் மாற்றுறது. அப்போ தான் உங்களுக்கு ஒரு கணக்கு வரும். அப்புறம் ஏர் ஃபில்ட்ரு, இந்த ஏர் ஃபில்ட்ருக்குள்ளே கேமரா போதும். இந்த ஏர் ஃபில்ட்ரு போகாதுன்னு நினைக்கிறேன். ஏர் ஃபில்ட்டே சார்ஜ் வச்சுருக்காங்க. ஹோல்ஸ் இங்கே வந்துருச்சு, முன்னாடி வந்துருச்சு. நம்ம தெளிவாக தான் பண்ணியிருக்காங்க. தூசி டக்குன்னு போகாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஆமாம், எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது. இல்லை ஆமாம், ஏர் ஃபில்ட்ரு இந்த கழட்டி காய வச்சுருக்கேன். ஆனால் அடப்பாக தான் இருக்குது. ஏர் ஃபில்ட்ரு மாற்றுற கண்டிஷன் தான். கஸ்டமர் என்ன பதில் சொல்கிறா என்னன்னு தெரியலை. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் மாற்றணும். ஆமாம், சர்வீஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நான் சொன்ன வேலையெல்லாம் பார்த்துருங்க. மெயினாக என்ன செய்யணும்னா ப்ளக்கு ஏர் ஃபில்ட்ரு செயின் ப்ளக்கு ஓட்ட தெரியுதாம போ கேமரா. ப்ளக்கு ஓட்ட தெரிய மாட்டுது. சரி, தெரியலை. அந்த லைட்டாக தெரியுது. ஆமாம், லைட்டாக தெரியுது. அந்த தெரியுதா ப்ளக் மாட்டுற ஓட்டை லைட்டாக தெரியுது. ப்ளக்கு, ஏர் ஃபில்ட்ரு, இன்ஜின் ஆயிலு கண்டிப்பாக 2 வீலுக்கு ஏர் செக் பண்ணிக்கணும். 2 வீலுக்கு ஏர் செக் பண்ணி இங்கேங்க இந்த லீவரு, இந்த பிரேக் லீவர் இருக்கா, இங்கேனா ஆயிலை போட்டுடணும். ஆயிலு முக்கியமான சீட் லாக் இருக்குது பாருங்கள், இங்கே ஆயில் போடணும். அப்போ சைட் ஸ்டாண்டு, ஆமாம், அப்போ இந்த பக்கம் உள்ள பிரேக்கு எல்லாத்துக்கும் ஆயில் போட்டு கண்டிப்பாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி மாட்டுங்க. சர்வீஸ் பண்ணால் இது இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே கண்டிப்பான முறையில் செய்ய வேண்டும்.